ஜூன் நெருங்க நெருங்க எஸ்கலேஷன் அப்படிங்கிறது உச்சகட்டத்தை அடைஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம சேனல்ல பல தடவை சொல்லிட்டு இருப்போம், இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் ரொம்ப குரூஷியலான டைம் பீரியட். இந்த டைம் பீரியட்குள்ள பிரச்சனைகள் முடியலன்னா, உலக தலைவர்கள் சமாதானம் ஆகலைன்னா கண்டிப்பா பெரும் போர்கள் காத்திருக்கு அப்படிங்கிறது போல சொல்லிட்டே இருக்கும். பல அனலிஸ்ட் தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இது போல சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருக்கோம். ஸோ ஜூன் நெருங்க நெருங்க எஸ்கலேஷன் அப்படிங்கிற விகிதம் அதிகரிச்சிருக்கு. ஒரு ட்ரோன் ரொமேனியால வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் பண்ணியிருக்கு. அதுவும் மக்கள் இருக்கக்கூடிய பகுதி அபார்ட்மெண்ட் பில்டிங் மேல வந்து பாத்தீங்கன்னா அடுக்குமாடி குடியிருப்புல அட்டாக் நடந்திருக்கு. ஸோ இந்த அட்டாக் வந்து பண்ணா ரொமேனியா இருக்கக்கூடிய கால்டி பில்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா கால்டில வந்து பண்ண அட்டாக் நடந்திருக்கு. இதுல தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. அந்த தீ விபத்தை நாங்க அணைச்சிட்டோம் அப்படிங்கிறது போல ஃபயர் டிபார்ட்மெண்ட் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. 2 மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற சொல்றாங்க. சிவியாரிட்டி அப்படிங்கிறது என்னன்னு தெரியல. ஏன் இந்த இடத்துல தாக்குதல் நடந்திருக்கு, அங்க யார் இருக்காங்க, ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக்கா டார்கெட்டட் அசாசினேஷனா இல்ல யார் அனுப்பிச்சது அப்படின்ற கேள்விகள் எல்லாத்துக்கும் ரொமேனியா தரப்புல முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. ரொமேனியாக்குள்ள ஒரு ட்ரோன் போயிருக்கு. அந்த ட்ரோன் ரஷ்யாவில இருந்து ஏவப்பட்டிருக்கு. மக்கள் வாழும் குடியிருப்பு அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில தாக்குதல் நடத்தியிருக்கு. ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த ஒரு பர்டிகுலர் பகுதியில அட்டாக் நடக்கிறதுங்கிறது புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடியே பல தடவை இதே சிட்டி கால்டில அட்டாக் நடக்குது ரொமேனியால. அதுவும் குறிப்பா ஏப்ரல் 25 வந்து பாத்தீங்கன்னா இதே போல ஒரு ட்ரோன் வந்தது அப்படிங்கிறது போல ரிப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா ஆக்டிவா நாட்டோவோட ஏர் போலீசிங் இந்த பகுதியில அதிகமா இருக்கு. ஏன்னா இது உக்ரைன் அந்த சைட்ல இருக்கிறதுனால ஒடசா பகுதி அட்டாக் பண்ணும்போது சில நேரங்களில் இந்த சைட்ல வந்துடுது அப்படிங்கிறது போல செய்திகள். பட் இருந்தாலும் இப்போ ஒடசா பகுதியை தாண்டி இப்போ ரொமேனியால ஒரு பகுதியில் அட்டாக் நடந்து சிவிலியன்ஸ் பாதிப்படைஞ்சிட்டாங்க. இத்தனை நாளா அங்கேயும் இங்கேயும் போய் விழுகும். இப்ப சிவிலியன்ஸ் பாதிப்படைஞ்சிட்டாங்க. ரொமேனியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ரஷ்யா தான் அப்படிங்கிறது போல கையை காமிச்சிருக்காங்க. ஸோ எஸ்கலேஷன் பீக்காக ஆரம்பிச்சிருச்சு. எல்லா நாடுகளும் களமிறங்க ஆரம்பிக்கிறாங்களா நாட்டோ வெர்சஸ் ரஷ்யா அப்படிங்கிறது போல கேள்விகள் வருது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல தான் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட கவனத்தையும் ஈர்த்திருக்கு. அதாவது நாளைக்கு காஜா காலஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன்ஸ் முன்னாடி லிஸ்ட் ஆஃப் டிமாண்ட்ஸை ப்ரெசென்ட் பண்ண போறாங்க. ரஷ்யா கிட்ட என்ன நெகோசியேட் பண்ணும், எப்படி நெகோசியேட் பண்ணும் அப்படிங்கிறது போல நாளைக்கு சொல்ல போறாங்க. பட் இருந்தாலும் மீடியாக்கள் சும்மா இருப்பாங்களா, என்னன்றது ஆல்ரெடி எழுதும் போது எட்டியில பார்த்துருப்பாங்க. ஸோ அதில் எட்டி பார்க்கும்போது இருக்கக்கூடிய இடம் பிரிக்கக்கூடிய மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னா சீஸ்ஃபயர் இன் உக்ரைன், ரஷ்யாவோட பிரசன்ஸ் கம்ப்ளீட்டா தவிர்க்கப்படணும். மால்டோவா அப்புறம் ஜார்ஜியா உட்பட பகுதிகளில் கண்டிப்பா ரஷ்யா ராணுவத்தோட பிரசன்ஸ் இருக்கக்கூடாது. கண்டிப்பா வெளியேறிடணும். அதுக்கப்புறம் சைபர் அட்டாக், ட்ரோன் அட்டாக், டிஸ்இன்ஃபர்மேஷன் கேம்பெயின் இதெல்லாம் யூரோப்புக்கு எகெயின்ஸ்டா ரஷ்யா பண்ணதை இமீடியட்டா நிறுத்தணும் அப்படிங்கிறது கட்டாயமா அந்த லிஸ்ட்ல இருக்கலாம் அப்படிங்கிறது போல பல அனலிஸ்டோட கருத்துக்கள். டிமாண்ட காஜா காலஸ் அவர்கள் பிரசன்ட் பண்ணா தான் தெரியும். ஸோ நெகோசியேஷன் டீமுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வேணுமா அவங்க வேணுமா இப்படி பண்ணுமா அதை பேசணுமா இதை பேசணுமான்னு அவங்க பெரும் முடிவில் இருக்காங்க. ஸோ அவங்க கேட்கக்கூடிய விஷயங்களை ரஷ்யா ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். யூரோப்பியன் யூனியன் கிட்ட எந்த ஒரு பாயிண்ட்ஸுமே இல்லைங்கிறது அவங்களுக்குமே தெரியும். இப்போ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் அப்படிங்கிறது ஆயுதமேந்தி போராடுவது. எஸ்கலேஷன் வந்துச்சு, ரஷ்யா நாங்க போராட தயார் அப்படிங்கிறது போல ரொமேனியா வச்சு இங்க ஒரு சமிகைகள் கொடுக்குறாங்களா அப்படின்ற கேள்விகள். இது எல்லாத்துக்கும் மேல ஏன் ரொமேனியா, எங்க பால்டிக்ஸ் இல்லையா, போலாந்து இல்லையா, ஏன் ரொமேனியா, ஹங்கேரி இல்லையா, ஸ்லோவாக்கியா இல்லையா, ஏன் ரொமேனியா அப்படின்ற கேள்விகள் வருது இல்லையா. இதுக்குதான் இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். ரொமேனியால தான் நாட்டோவோட பேஸ், அமெரிக்காவோட பிரசன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ மிடில் ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள்னா இந்த பேஸை பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு அமெரிக்கா தள்ளப்படுறாங்க. ஸோ ரொமேனியாவை பயன்படுத்தி இது போல அட்டாக் நடக்கா. இப்போ ரொமேனியா இந்த யூரோப்ல ஒரு வார்ல இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல போய் அமெரிக்கா உட்காந்தாங்கன்னா நாளைக்கு ரஷ்யா அங்க அட்டாக் பண்ணாங்கன்னா அது அமெரிக்காவையும் சேர்த்து அட்டாக் பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லாம் பாசிபிலிட்டிஸ், சினாரியோஸ். ஏன் அந்த பகுதியில போய் குறிப்பா அமெரிக்கா உட்காந்துக்கிறாங்கன்னா அங்க பேஸ் இருக்கு. மற்ற நாடுகள் குறிப்பா பிரான்ஸ், ஸ்பெயின், இட்டாலி இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் மேல தாக்குதல் பண்றதுக்கு அவங்களோட ஏர் ஸ்பேஸை க்ளோஸ் பண்றாங்க. இவங்க அதுக்காக இவங்க அலோவ் பண்றாங்கன்றது கிடையாது. இவங்க இங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணிக்கிறாங்க. பேஸ் இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா டச் டவுன் பண்றது, டேக் ஆஃப் பண்றது,
ரீஃபர்பிஷ் பண்றது, அந்த கெட்டு போன ஐட்டம் ஏன்னா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, சொல்றாங்க இல்லையா ஈரான். ஸோ அதெல்லாம் ஏதாவது கெட்டு போச்சுன்னா அதெல்லாம் ரெடி பண்றது, இது போல சர்வீஸ் பண்றது, அப்புறம் ரீஃபில் பண்றது, ரீஃபில் பண்றதுன்னு எல்லா விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நடத்திக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கா. ஏன்னா அங்கே எஸ்கலேஷன் இருக்கு. ஸோ இது போல காரணத்தினால எல்லாத்தையும் கோத்து விட்டுருவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இல்ல, இது உக்ரைனோட ஒரு ஃபால்ஸ் பிளாக் ஆபரேஷன் அப்படின்ற கேள்விகள். அது எப்படி ரஷ்யாவோட ட்ரோன்களை உக்ரைன் ஏவ முடியுமா? பண்ண முடியும். ஏன்னா ரஷ்யா அதிகப்படியான ட்ரோன்களை உக்ரைனுக்குள்ள ஏவுறாங்க. அந்த ட்ரோன்களை மாடிஃபை பண்ணி அந்த ட்ரோன்களை உக்ரைன்ல இருந்து ரஷ்யா ஏவுன மாதிரி உக்ரைனால செய்ய முடியும். ஒரு அட்டாக் நடக்கும்போது அந்த ட்ரோன்கள் அப்படியே போயிடுச்சு அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா செய்ய முடியும். அதான் அவங்க அந்த மாதிரி செய்வாங்க. ஸோ நாட்டோ நாடுகளை உள்ள இழுத்து விடுறதுக்காக உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் செய்யக்கூடிய ஒரு ஃபால்ஸ் பிளாக் ஆபரேஷன் அப்படின்ற கேள்வி. ஸோ இது போல கண்ணோட்டங்கள் இங்க இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். நாட்டோ அமெரிக்கா இழுத்து ரஷ்யா கிட்ட கொண்டு வந்து விட பாக்குதா, நாட்டோ உள்ள வர பாக்குதா, இல்ல உக்ரைன் நாட்டோவை உள்ள இழுக்க பாக்குறாங்களா அப்படின்ற கேள்வி. இதுல இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்க, கீவ்ல நாங்க ஃபுல் ஸ்கேல் ஆபரேஷன் பண்ண போறோம், அதாவது ஃபுல் ஸ்கேல அட்டாக் பண்ண போறோம், சிஸ்டமேட்டிக்கா அட்டாக் பண்ண போறோம்ன்றாங்க. உள்ள வந்து நாங்க போர் புரியும்னு சொல்லல, பட் ஆனா அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிற சொல்றாங்க. எதை? கீவை சொல்றாங்க. பல நாடுகள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் ரஷ்யா நாங்க எங்க டிசிஷன்ல ஸ்ட்ராங்கா இருக்கோம்னு இப்போ செர்கி ஷோய்கு அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் அதை ரீஇட்ரேட் பண்ணியிருக்காரு, அதை உறுதிப்பட சொல்லியிருக்காரு திரும்பவும். அதாவது டிசிஷன் மேக்கிங் சென்டர்ஸ் இது எல்லாத்தையுமே நாங்க அட்டாக் பண்ணுவோம் கீவ்ல. எங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான விஷயம் இருக்கு. இதுக்கப்புறம் வந்து நாங்க எல்லாத்தையும் வார்ன் பண்ணியாச்சு. எங்களோட ஸ்ட்ரென்த் என்னங்கிறதையும் நாங்க ஆல்ரெடி ஸ்ட்ரைக் பண்ணி காமிச்சாச்சு. திரும்பவும் ரஷ்யா கிட்ட ஒண்ணுமே இல்ல, அவங்களால எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்க உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை. அது ஒரு டீப் மிஸ்டேக் அப்படிங்கிறது போல ஷொய்கு அவர்கள் தெளிவா மிரட்டியிருக்காரு. நாங்க அட்டாக் பண்ணதான் போறோம், எல்லாம் கிளம்பிடுங்க அப்படிங்கிறது போல. ஸோ உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் நாட்டோ நாடுகளை இந்த ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக இழுத்து விட பாக்குறாரா அப்படின்ற கேள்விகள். ஏன்னா யூரோப்பியன் யூனியன் ரஷ்யாவோட பேச்சுவார்த்தை பண்றதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் பேசி ரெடி ஆயிட்டாங்க. ஏன்னா இப்ப மிடில் ஈஸ்ட்ல பிரச்சனை முடிகிற மாதிரியே தெரியல, கேஸ் ஆயில் இருக்குமான்னு தெரியல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா யூகேல நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கலாமா சாரி அப்படிங்கிறதோட யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்களா ஒன்றும் பண்ண ஆயிட்டாங்கன்னா அப்புறம் நாளைக்கு டீல் ஓடுறது வந்து பாத்தீங்கன்னா யாரு? உக்ரைனா இருக்கும். அது மட்டும் இல்லாம டென்மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ பிரச்சனை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அவங்களுக்கு கிரீன்லாந்து வேணும்னு ட்ரம்ப் அவர்கள் கேட்டிருக்கிறார். ஸோ இது போல பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால ரஷ்யா கூட இணைஞ்சிருவாங்களா யூரோப்பியன் யூனியன் அப்படிங்கிற அச்சங்கள் வருது. ஸோ இந்த ஒரு காரணத்தினால ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது போல ஒரு எஸ்கலேஷனை பண்றாரா அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி பால்டிக் ஸ்டேட்ஸ் மேல ட்ரோன்கள் அட்டாக் நடக்குது, உக்ரைனோட ட்ரோன்கள். ரஷ்யா எலக்ட்ரானிக் ஜாமர்ஸை யூஸ் பண்ணி டவுன் பண்றதுனால உக்ரைனோட ட்ரோன்கள் அங்க போய் விழுகுதுன்னா ஏன் உக்ரைன் அவங்களோட ஏர் ஸ்பேஸ்க்குள்ள நாட்டோட ஏர் ஸ்பேஸ்க்குள்ள ட்ரோன்களை அனுப்புறதுக்கு யார் அலோவ் பண்ணா அப்படிங்கிற கேள்விகள் வருது இல்லையா? அப்போ உக்ரைன் நாட்டோல இருக்கா அப்படின்ற கேள்விகள் வருது. அதுவும் இல்லை. ஸோ இது போல சுத்தி சுத்தி எஸ்கலேஷன் வந்து பாத்தீங்கன்னா இடியாப்ப சிக்கலா இவங்களே கிரியேட் பண்ணி, அப்படிலாம் எதுவும் இல்லை, பட் இருந்தாலும் இவங்க அது போல கிரியேட் பண்ணி ஏதோ ஒண்ணு நடந்து ஒரு பாயிண்ட்ல இது பிரச்சனையா வெடிச்சிருமா, அதுதான் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஸோ இதுதான் அனலிஸ்ட் தரப்புல இருந்து வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அச்சங்கள் வலுத்துக்கிட்டே இருக்கு. அட் த சேம் டைம் மிடில் ஈஸ்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா அங்கேயும் எஸ்கலேஷனுக்கு பஞ்சம் இல்லை. அமெரிக்காவோட சென்ட்ரல் கமாண்ட் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஈரான் புஷர் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமெரிக்க விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்தது. அது தப்பு, அப்பெல்லாம் எதுவும் செய்யல அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ஸோ புஷர் பகுதியில வெடி விபத்துகள் நடந்திருக்கு, கேட்டிருக்கு, சத்தங்கள் கேட்டிருக்கு. ஆனா அமெரிக்கா போய் குண்டுகள் போட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு சந்தேகமே. பட் ஆனா இது போல சத்தங்கள் கேட்டதா சொல்லிக்கிறாங்க. ஈரானும் வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட தெற்கு பகுதியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா மிசைல்களை ஏவி இருக்காங்க. அமெரிக்காவோட போர் கப்பல்களை நோக்கி மிசைல்களை ஏவி இருக்காங்க. ஈரான் என்ன கிளைம் பண்றாங்கன்னா அமெரிக்காவோட ஒரு ட்ரோன் புஷர் ப்ராவின்ஸ் பகுதியில இருந்துச்சு, அது ஜாம். ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா நாங்க அட்டாக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது போல ஈரான் தரப்புன்னு சொல்றாங்க. ஆல்ரெடி அமெரிக்கா சொல்வது முற்றிலும் பொய்யே அப்படிங்கிறது இப்ப அவங்க காங்கிரஸ்ல இருந்து வெளியே வர்றதை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியுது. பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு ஓவர்ஸ்ல ஆனதுக்கு அப்புறம் என்ன இழப்புகள் ரிஸ்க் கொடுக்கும்போது நம்ம இதை வெரிஃபை பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு இது ஆன் ஹோல்ட்ல வச்சுக்கலாம். ஈரான் கிளைம் பண்றது ஒரு ட்ரோன். ஸோ ஒரு ட்ரோன் கண்டிப்பா
இங்க ஏன்னா அமெரிக்கா சென்ட்ரல் கமாண்ட் ஏர்கிராஃப்ட்டும் கிடையாது, ட்ரோனும் கிடையாது, எதையும் டவுன் பண்ண சொல்லியிருக்கலாம். பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு ட்ரோனை டவுன் பண்ணிக்கதா ஈரான் கிளைம் பண்ணிக்கிறாங்க. அமெரிக்கா என்ன சொல்றாங்க, விமானம்லாம் டவுன் பண்ணலன்னு இருக்காங்க. ஒரு ட்ரோன் டவுன் ஆயிருக்கிறதுங்கிறது உறுதியாயிருக்கு. ஏன் புஷர் அப்படிங்கிற போல கேள்வினா, அங்க ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்கு. ஆல்ரெடி இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதியில உள்ள காம்பவுண்டுக்குள்ள அட்டாக் பண்ணி காமிச்சிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு துளி அணுக்கசிவு நடந்தாலும் அந்த ஏரியால இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே பாதிப்படையும். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய தண்ணி, அந்த பெர்ஷியன் கல்ஃப் தண்ணியை தான் அவங்க மறுசுழற்சி, அதாவது அந்த தண்ணியை கடல் நீரை குடிநீராக மாற்றும் திட்டம் மூலியமா மக்கள் எல்லாம் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இது ஒரு பெரும் பிரச்சனையா மாறிடும். ஸோ அது அவங்களுக்கும் சேர்த்து தான் பிரச்சனையா இருக்கும். ஸோ இதுதான் இங்க இருக்கக்கூடிய சிக்கல். எப்படி இந்த எஸ்கலேஷன் கொஞ்சம் முடிவடைய போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஏன்னா பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத சொல்றாங்க, எட்ஜில் இருக்குன்றாங்க, நிக்குதுன்றாங்க. இது நம்ம அடுத்தது பையில பார்க்கலாம். ஆனா பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கக்கூடிய சமயத்துலதான் எஸ்கலேஷன் அதிகரிக்குது. இந்த அமெரிக்கா ஈரான் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் எப்பெல்லாம் டீல் முடிய போகுதுன்னு சொல்றாங்களோ அப்பதான் எஸ்கலேஷன் ஆரம்பிக்குது. அதே போலதான் இப்போ நடக்குது அப்படின்ற கேள்விகள் வருது. ஈரான் வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் பண்றாங்க, வார்ன் பண்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். எல்லாரும் ஒரு சரியான தருணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா, இல்ல பேசி முடிவெடுக்கிறதுக்கான நேரம் வந்துச்சா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. என்ன நடக்க போகுதுன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். வரக்கூடிய நாட்கள்ல வரக்கூடிய செய்திகள் வச்சு அடுத்தடுத்த பதிவுல நடக்கக்கூடிய ஜியோ பாலிட்டிக்கல் மூவ்ஸ் என்னங்கிறத பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்துருப்போம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட அன்பாதரவும் எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பேர் உங்க சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.